ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜேர்னி வித்திகா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அண்ணனுக்கான டாஸ்க் தான் இது. 2 பேப்பரில் வந்து 2 எழுதி வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளும் வந்து ட்ரை பண்ணுறோம். ப்ரிப்பேர் வித் நூடுல், இன்னொரு இதில் வந்து ப்ரிப்பேர் வித் பிரெட் டோஸ்ட். அது உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அண்ணன்ட்ட போய் இதை வந்து சாய்ஸ் பண்ண கேட்க போகிறோம். அவன் எதை சாய்ஸ் பண்ணுறானோ அதை கண்டிப்பாக பண்ணணும். இது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். 2ல் அண்ணனுக்கு எது வருதோ அதை வந்து கண்டிப்பாக அண்ணனை பண்ண சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து அவன் அடுப்பங்கிற பக்கத்துலேயே வரமாட்டான். ஒரு மில்க்கு ஹீட் பண்ணனா கூட பண்ண மாட்டான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டாஸ்க்குங்கிற பேரில் இதை பண்ண வைக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 2 சீட்டில் 2 இருக்கா. ஒன்று வந்து ப்ரிப்பேர் வித் பிரெட் டோஸ்ட்டு, இன்னொன்று வந்து ப்ரிப்பேர் வித் நூடுல். அண்ணன் அந்த வீட்டில் இருப்போம். ஸோ நம்ம போய் கொடுப்போம். அவனுக்கு வேறு டைம் இருக்கான்னு தெரில. ஆனால் டைம் இருக்குது, ஆனால் அவன் பண்ணணும். சரி, ஓகே, பார்ப்போம். எங்கே இருக்கும்? இந்த இருக்கும் பைக் தொடச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கூப்பிடுவோம். என்ன, ஒரு நிமிஷம் வா. ஒரு நிமிஷம் வா. இங்கே வாயேன், ஒரு டாஸ்க்கு. ஆமாம், அப்புறம் வந்து தொட லேட்டெல்லாம் ஆகுது. ஒரு 1/2 hour பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு நாளாச்சும் நீ சமைச்சிருப்பியா? அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் இன்னைக்கு. நீ உள்ளே வந்துடு, வெயில் அடிக்கி. 2 இதில் 2 இது வச்சுருப்பேன். ஸோ நீ வந்து எதை சாய்ஸ் பண்ணுறியோ அதை வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணணும். அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஸோ அது 1/2 hour பண்ணிடலாம். பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொழுது அடிக்கடி பண்ணுறது தான். அப்படிலாம் கிடையாது. நோ, எது அடிக்கோ அது. ஓகே. ஆமாம், நூடுல்ஸ். நம்ம வீட்டில் நூடுல்ஸ் இருக்குது. ஸோ பண்ணணும். கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது வர நாளைக்கு என்னைக்காச்சும் நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பியா? பெரியமா, என்னைக்காச்சும் அண்ணன் வீட்டில் சமைச்சிருக்கானா சொல்லு. நீ இன்னைக்கு பண்ண போற. ஏன் அம்மா, பொய். சரி, ஓகே, இதை கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். உனக்கு ஏதாச்சும் அது பண்ணிடலாம். ஒரு 1 hourக்குள்ளேயும் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். சரி, ஓகே. சரியான போட்டி. நூடுல்ஸ் எப்படி பண்ணான்னு பார்ப்போம். நாங்கள் ஏதாச்சும் பண்ணால் டப்புனு குறை சொல்லிட்டு போயிடுவோம். இன்றைக்கி அவன் பண்ணுறதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. என்ன, எவ்வளோ நேரம்? வெஜிடபிள்ஸ் போட்டு தானே பண்ண போகிற? ஆமாம், அதான் வெஜிடபிள்ஸ் அப்படியே கழுவிட்டு மசாலா அப்படி பக்காவாக ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஓகே ஓகே, சத்திர வண்டி தான் இன்னைக்கு என்னுடைய ஸ்பெஷல் தான் அவங்க எல்லாத்துக்குமே. பாப்பா, நீ எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணுறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் கூட சமைச்சது கிடையாது, இதை சமைக்க போகிறோம். அண்ணன் வந்து வெஜிடபிள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படி சர்க்கிளாக வெட்டுறேன். ஆமாம், இப்படி போட்டால் தான் இதுக்கு நல்லா இருக்கும். இல்லை, இதில் குச்சி குச்சா வெட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். இன்னைக்கு தான் வந்து வேர்வை சிந்தி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதை நான் இன்றைக்கி தான் எனக்கு கண்ணால் பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி ஆளுக்குள்ளே இன்றைக்கி தான் பார்க்குறேன். குடமிளகா நம்ம எப்படி கட் பண்ணலாம்? எந்த சைஸில்? கேரட்டை கட் பண்ணலாம் அதே மாதிரி தான். ஒரு டைம் சொல்லி காமிக்கேன். ஷார்ட்டாக போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும்ண்ணே. ஷார்ட்டாக போட்டால் கொஞ்சம் குட்டி குட்டியாக கிடக்கும். இந்த இருக்கலாம், அப்படி வச்சுட்டு கேரட் மாதிரி லென்த்தியா. இந்த மாதிரி தான். இனிமேல் நானே வீட்டில் உள்ள குக்கிங்லாம் பார்த்துக்கலாமான்னு தோணுது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பெரியமாக்கு ரொம்ப ஃப்ரீ தான், பார்த்துட்டா நல்லது தான். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் வேலையெல்லாம் சும்மா ஜம்முன்னு முடிச்சிடுவோம். அந்த மாதிரி சொல்கிறது ஈஸி தான், பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பார்த்தீங்களா, இன்னைக்கு தேங்காய் கூட எங்கள் அண்ணன் கீறி கொடுக்க மாட்டேன்னு எங்கள் பெரியமா சொல்லுது, கேட்டுக்கோங்க நல்லா. இன்னைக்கு தேங்காய் யாரு கீறினா? நான் தான் கீறினேன். அதாவது இன்னைக்கு ஒரு நாள் கீறினதை வந்து 9 நாள் சொல்லிட்டு இருந்தா எப்படி? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சட்டி எதுக்காக வைக்க? நூடுல்ஸை பாயில் பண்ணுறதுக்கு. இது கூட வந்து லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கணும். லைட் கரெக்டாக பண்ணுறியா? அப்படி
பக்காவாக வந்துடும். நூடுல்ஸை பொறுத்தளவில் வந்து அந்த பதம் ரொம்ப முக்கியம். அதனால தான் இதுக்கு நம்ம தண்ணி அளவு தான் இதுக்கு முக்கியம். ரொம்பவும் கூடிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அதே சமயம் குறைஞ்சிருச்சுன்னா கூட பிடிக்க ஆரம்பிச்சிடும் சட்டியில். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த இருக்குல்ல நூடுல்ஸ் அப்படியே இதுலேருந்து எடுத்து அப்படி அப்படியே இன்னொரு இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு நாள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவியா அப்படி? சாப்பாடு இதான் உங்களுக்கு பண்ணவே மாட்டோம்னே, அதுக்கு அசந்து போய் இப்போ மறுபடியும் பண்ண சொல்லுவீங்களே. இன்னும் சாப்பாடு செஞ்சு நாங்கள் சாப்பிடவே இல்லை. அது நாங்கள் உயிரோடு பார்க்கும் போதே சிலவங்களுக்கு சாப்பிடும் போல தோணும். அந்த மாதிரி தான் இது. ஆஹா தோணும். அண்ணன் வந்து எக் எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். ஸோ நம்ம அதனால நின்றுட்டு இருக்கோம். என்னாச்சு எக் எடுத்துக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? இங்கே பாருங்க நூடுல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் ஓடிட்டு இருக்கதே. அதெல்லாம் டைமிங்கில் கரெக்டாக இருப்பேன். அது எப்போ ரெடி ஆகுதோ அங்கே அப்படி பறந்து போயிடுவேன். அங்கே வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன நிற்க வச்சுட்டு இங்கே வந்துட்டேன் பார்த்தீங்களா. எனக்கு ஆஃப் ஆயில் ரொம்ப ஃபேவரெட். உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபேவரெட்டா? ஏதோ பொடி எடுக்கிறதுக்காக போயிருக்கான். ஓகே போதும். சில்லி சாஸ் கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ஓகே போதும். நீ ரொம்ப காரம் சேர்ப்ப. நீ ரொம்ப காரம் சேர்ப்ப. ஸோ அதனால் நாங்கள் காரம் சேர்க்க மாட்டோம். காரம் உடம்புக்கு நல்லது. காரம் அவன் எவ்வளோத்துக்கு சாப்பிட்டானா அந்த பச்சை மிளகாவே சாப்பிட்ருக்கான் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஐயோ போதும். இவ்வளோலாம் ஊற்றக்கூடாது. போதும். இப்படி குபுக்கு ஊற்றக்கூடாது. இதுவே சாஸ் நிறைய ஆயிட்டு. சோயா சாஸ் அது ஒன்று. ஸ்மெல் எப்படி, ஃப்ளேவர் எப்படி இருக்கு? ஃப்ளேவர் நல்லா இருக்கு. பட் வந்து சோயா சாஸ் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நூடுல்ஸ் நிறைய வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் மேட்ச் ஆகிடும். நீனே பாரு. சரி சால்ட் ஆட் பண்ணிடு. எப்படி பார்க்கறதுக்கு நம்ம முழு செஃப் மாதிரியே இருக்குமே. அப்படிலாம் இல்லை, ஓவர் பில்டப். இதெல்லாம் அதிசயமா இதெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு. இனிமேல் யாரும் டெய்லி நீ தான் குக் பண்ணணும்னு எனக்கு கம்பல் பண்ணக்கூடாது. அவ்வளோ பக்காவாக பண்ணிட்டு இருக்கேன். காமெடி பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் எப்படி போடணுங்கிறத கூட எங்கள் பெரியம்மா சொல்லி கொடுத்துட்ருக்கு. இப்போ எப்படி இருக்கு பாரு. என்னாச்சு, முடிஞ்சதா? டேஸ்ட் தான் எப்படி இருக்கோ தெரியல. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். வெளியில் யாரும் ஸ்மெல் வருதுன்னு எதுவும் கேட்ட மாதிரி இருந்துச்சு பார்த்தியா? கேட்பாங்க. ஓகே ஆஃப் பண்ணிடு. அவ்வளோதான், முடிஞ்சது. ஃபினிஷ். நீ சொன்னால டாஸ்க்கெல்லாம் பண்ண மாட்டே. எப்படி நீ பண்ண திடீர்னு? குக்கிங்லாம் நம்ம கை வந்த கலை. அந்த அளவுக்குலாம் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் உண்மையாகவே வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் எங்கள் அண்ணன். இது கூட எங்கள் பெரியம்மா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே ஆஃப் பண்ணிடலாம். அண்ணன் வந்து நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டான் நம்ம சொன்னதுனால. அவனுக்கு வந்து ஒர்க்குக்கு வர டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிளம்பிட்டுருக்கோம். வந்து வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, அதெல்லாம் போயிட்டா. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் அத்தையும் பார்க்க போகிறாங்க. என்னத்தை நீங்களும் பார்க்க போகிறீங்களா? ஓகே. எங்கள் பெரியம்மா எடுத்துக்கொண்டு தருவாங்க. சாப்பிட்டு பாருங்க, ரெண்டும் நல்லா இருக்காங்க. ஓகே, எங்கள் அத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்க. உங்க மருமக பண்ணது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. போய் சொல்லக்கூடாது. உண்மைக்குமே நல்லா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. உண்மைக்குமே சூப்பரா இருக்கு. கரெக்டா இருக்கு. உப்பு எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. கரெக்டா இருக்கு. அதனால அவனை பாராட்டணும். ஸோ அவனுக்கு டைம் ஆயிடுச்சு வேலைக்கு, அதனால அவன் போயிட்டான். ஓகே பெரியம்மா நீ சாப்பிடல? எங்கள் பெரியம்மா அங்கே சாப்பிட்டுருக்கு. சரி ஓகே, எங்கள் அண்ணன் எப்படி பண்ணாங்கிறது நீங்களும் வீடியோவில் பார்த்து சொல்லுங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. அது வந்து எங்கள் அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கான்.
ஸோ இது நாள் வரைக்கும் வந்து ஒரு காப்பியை கூட சுட வச்சது கிடையாது. எங்கள் அண்ணன் பண்ணதை வந்து எங்களுக்கு மட்டுமாச்சு, எனக்கு மட்டும் ஆச்சரியம் இல்லை, எனக்கு எங்கள் அத்தைக்கு. உண்மையா இல்லையா சொல்லுங்க? உண்மைதான். ஏதாச்சும் வேலை பார்த்துருக்கானா இது வரையானாலும்? சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டான். கரெக்ட். நிஜமாதான். சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானிவித்திகா. பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். சரி, பாய். இப்போ வந்து எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, எங்கள் அத்தை குறுகுறுன்னு பார்க்காங்க எங்கள் அம்மா சாப்பிட்றத. எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா? நான் சொல்லி கொடுத்தேன், பெரியம்மா சொல்லி கொடுத்தா. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அது இல்லாமல் அவனுக்கு டைம் ஆயிடுச்சு. அவனே எங்களுக்கு வந்து எங்ககிட்ட ரிவ்யூ கேட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணும்போது அப்படி பண்ணுவோம். பப்ளு என்ன முன்னால் இருந்து பார்த்துட்டே இருக்கான். பப்ளு பாய் சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நான் சேனல் ஓப்பன் பண்ணி 2 வீக்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகல. ஸோ எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கு. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே. இன்னும் மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.